2 வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்த முடியை இப்ப நான் கட் பண்ண போறேன்னதும் மனசு வலிக்குது மாமா. என்னங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல வந்திருக்கேங்க. இதை நான் என்ன எத்தனை டைம் பதிவு பண்றதுன்னு தெரியல. ஐயோ சாமி வேற வந்துட்டோம். இங்க வந்து ஏர்போர்ட் தூரம் போல, ஸோ அதனால பஸ் இருக்கு. இந்த பஸ்லாம் படத்துல தான் பார்த்துருக்கேன். சென்னை ஏர்போர்ட்குள்ள வந்துட்டோம். நான் ஏன் இவ்வளோ சைலண்டாக பேசுறது இல்லை? வெளியே வந்தாலே என் வாய்ஸ் இவ்வளோ தான் வருது. நான் நார்மலாக கத்தனா எவ்வளோ கத்தும் தெரியுமா? ஸோ எஸ்கலரேட்டரில் போக போகிறோம். போயிட்டு இப்போ கேப் புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம். போயிட்டு உங்க எல்லாத்தையும் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். சென்னை ஏர்போர்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்களே. ஏர்போர்ட் ஏதோ பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கீழே இறங்கிட்டு பங்கு இன்னும் பங்கு ஏர்போர்ட் எப்படி இருக்கு? நம்மளை ஏமாத்திட்டாங்க பங்கு சேலத்தில். அது ஏர்போர்ட்னு சொல்லி லெஃப்டில் ஓலா கேப்காக போயிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேயே இருந்தாங்க. 5th ஃப்ளோரில் போய் இறங்கணும். ஒரே வாட்டி போட்டாங்க. எதுக்காக சென்னை வந்தேன்னு கேட்டீங்கல்ல? Oh my God! Okay, it's happening. Everybody stay calm. What's the procedure, everyone? What's the procedure? Stay calm. ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஹேர் கட் பண்ணுறதுக்கு நீ சேலம் வந்து சென்னை வரையான்னு கேட்காதீங்க. ஆனால் வந்துட்டேனே. ஓகே, ஸோ வந்து ஆஃப்டர் 2.3 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ 2.3 இயர்ஸ் நினைக்கிறேன். எப்படி இருக்குது, என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் வந்து பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, எனக்கு பயமா இருக்கு. லிட்ரலி எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா 2 வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்த முடியை இப்ப நான் கட் பண்ண போறேன்னதும், பட் இருந்தாலும் இப்படியே இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்றது இன்னும் ஒரு நியூ லுக் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். கஷ்டமா இருக்குங்க. இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா அந்த Hey guys, என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு அண்ணே சினிமா ஃபைட் மாஸ்டர். ஹேர் சலூன்ல பேச முடியல. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா உட்காந்து அவங்க முடியவே பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ வந்து அதுலேயே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பை தி வே இதான் என்னோட ஹேர் கட். அப்படியே பயந்துட்டேன் நான் கூட ரொம்ப கிளம்பிடுவேன். நீ என்னோட முடி வெட்டின மாதிரி தெரியுதான்றீங்களா நீங்க? பட் ஆக்சுவலாக முடி வெட்டினேன். ஏன்னா இந்த லென்த்துக்கு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 1 ஜான் குறைச்சிருக்கேன். ஸோ இதுதான் லுக்கு. எப்படி இருக்கு? நைஸா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் சென்னை வந்தேன். எப்படி நைஸாக இருக்கா? ஸோ வந்து இந்த ரூமில் தான் இங்கே இருக்கேன். இந்த ரூமை பற்றின வீடியோ பார்ட் 2 வரும். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனிஷ். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதை தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹேர் கட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.